வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இயக்குனர் சங்கர் அவருடைய சொத்துக்கள் 11.10 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கத்துக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாரு. சென்னை உயர் நீதிமன்றத்துல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாரு. அதை எதிர்த்து அமலாக்கத்துறை பண்ணது தவறு அப்படின்னு அதை குறித்து இப்ப ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இயக்குனர் சங்கரின் ரூபாய் 11.10 கோடி சொத்து முடக்கத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை இது கொடுத்துட்டாங்க, தடை கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு சங்கருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா அந்த படத்துக்கு இடைக்கால தடை கொடுக்கறதுங்கிறது சங்கர் தரப்பு அது இது ஏத்துக்குச்சு, கோர்ட் ஏத்துக்குச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமாக இந்த இடைக்கால தடை அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இவர் இதை எப்படி கொண்டு போறார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அதுல இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தனிநபர் புகார் வழக்குக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சங்கரின் சொத்துக்களை முடக்கி இருக்க கூடாது. அதாவது தனிநபர் புகார் வழக்கு ஏற்கனவே அதுக்கு தடை விதிக்கப்பட்டப்ப சங்கர சொத்துக்களை முடக்கி இருக்க கூடாதுன்ட்டாங்க. அமலாக்கத்துறை நடவடிக்கை எதிர்த்து இயக்குனர் சங்கர் தொடர்ந்த வழக்கில் உயர் நீதிமன்றம் உத்தரவு. இது சங்கருக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இது இறுதி தீர்ப்பு கிடையாது. இப்போதைக்கு கோர்ட்ல இவர் தடை வாங்கியிருக்காரு, இடைக்கால தடை வாங்கியிருக்காரு. இது ஃபர்தரா எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பிரபு, இளைய திலகம் பிரபு சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது பிரபுவை பொறுத்தவரை நம்ம சமீபத்துல அந்த சிவாஜி வீடு, அந்த வீடு ஜப்திக்கு வருது அப்படின்லாம் பார்த்தோம். கடைசியில நல்லபடியா அப்படி எதுவும் இல்லை. அது ராம்குமார் பையன், இந்த ராம்குமார் பையன் வாங்கின கடனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா சிவாஜி அந்த அன்னையில பிரபு பேர்ல இருக்கு. அதனால அதை அந்த மாதிரி ஜப்திக்கு இப்ப விட முடியாதுன்னு சொல்லி கோர்ட்லயே அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஸோ பிரபு கொடுத்த பேட்டியில கமல் சாரை பொறுத்தவரையே அவர் எப்பொழுதுமே ஆரம்பத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்ப வரையே இருக்காரு. எங்க மேலெல்லாம் ரொம்ப அக்கறையா இருப்பாரு. அவரை பொறுத்தவரையே என்னோட அவர் படம் பண்ணதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அவருடைய வெற்றி விழாவா இருக்கட்டும், பின்னாடி நான் பண்ண வசூல் ராஜாவா இருக்கட்டும், அவரோடு பண்ணும்பொழுது அவ்வளவு ஜாலியா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவ்வளவு நாங்க ஃபன் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி அவர் அந்த படத்துல டான்ஸ் அப்படிங்கிறப்ப அவர் எனக்காக ஸ்டெப்பை கம்மி பண்ண சொன்னாரு. ஏன்னா பிரபு சூப்பரா ஆடணும், நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் பண்ண வேண்டாம், ஸ்டெப்பெல்லாம் கம்மி பண்ணுனாங்க. ஸோ அப்படிதான் நம்ம அந்த படத்துல டான்ஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லி பிரபு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. சுஹாசினி அவங்க நடிகையா நமக்கு தெரியும். பட் ஆனா அவங்க அவருடைய தாத்தா அவருக்கு உடம்பு முடியாம போன பொழுது அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, அதாவது கமல் சாரோட அப்பா அவருக்கு உடம்பு முடியாம போய் மதுரையில அட்மிட் பண்ணிருக்கும் பொழுது, கமல் நீ ஹாசினிய சென்னைக்கு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சென்னைக்கு கூட்டு வந்துட்டாரு. அங்க அவங்க 8ஆம் கிளாஸ் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அங்க வந்தப்ப அங்க ஸ்கூல்ல சேர்த்து அவரை படிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள காலேஜ் கூட்டிட்டு போய் விடுறது. காலேஜ்ல இருந்து அவங்க பிலிம் இன்ஸ்டியூட்ல சேரணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்பா பிலிம் இன்ஸ்டியூட்ல சேர்த்து விட்டது. பிலிம் இன்ஸ்டியூட்ல இவங்களை கேமரா டிபார்ட்மெண்ட், சினிமாட்டோகிராஃபி அதுல சேர்த்து விட்டது. இது எல்லாமே கமல் தான். பின்னாடி அவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்ச போது எல்லாரும் வேண்டான்னு சொல்லும் பொழுது கமல் என்ன சொன்னார்னா, உனக்கு என்ன இஷ்டம் இருக்கோ அதை நீ பண்ணு, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, தைரியமா பண்ணு, ஆனா நல்ல நல்ல கதையா செலக்ட் பண்ணி பண்ணு அப்படின்லாம் அவர் சொல்லி, அதாவது இப்ப பொதுவா சினிமால இருக்கிறவங்க அவங்க வீட்டு பொண்ணுங்களை சினிமாக்கு அனுப்ப மாட்டாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இவர் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ தைரியமா பண்ணுங்க. அதாவது கமல் சார் தான் சுஹாசினியோட எல்லா படிப்புக்கான ஃபீஸையும் கட்டினது அவர் தான். அவங்க பேரண்ட்ஸை இவர் தான் கன்வின்ஸ் பண்ணாரு, நடிக்கட்டும், சினிமாங்கிறது நல்ல ப்ரொஃபஷன் தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, தாராளமா நடிக்கட்டும். முதல்ல அவங்க கேமரா அசிஸ்டண்டா வேலை பார்த்தாங்க. அவங்க காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே, ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க அசோக் குமாருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அசோக் குமார் மகேந்திரன்லாம் பார்த்துட்டு தான் அவங்கள படத்துல நடிக்க வச்சது.
ஸோ அந்த பருவமே புதிய பாடல் பாடு அந்த படத்துல தான் முதல்ல நெஞ்சத்தை கில்லாதையில தான் ஹீரோயினா வர்றாங்க. அதுக்கப்புறம் ஏராளமான படங்கள்ல நடிச்சு அவங்க நேஷனல் அவார்ட்லாம், சிந்து பைரவில நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம், ஒரு பிள்ளையார் சுழி, எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேட்டர், ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு வழிகாட்டி அப்படின்னா எல்லாமே அது கமல் சார் தான். எஸ்பி சைலஜா பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய தங்கை. இவங்க வந்து சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவில் இருந்தவங்க. இவங்க ஒரே ஒரு படம் தான் தன்னுடைய கெரியர்லேயே நடித்த படம். அது வந்து சாகர சங்கமம், அதாவது கே விஸ்வநாத் இயக்கிய சலங்கை ஒளி, அந்த படம் தான். அந்த படத்தில் அவங்க நடித்த பொழுது அவங்க விருப்பம் இல்லாமல் நான் நடிக்க மாட்டேனாங்க, இல்லை கமல் சார் நடிக்கிறாரு. கே விஸ்வநாத் வந்து ரிலேட்டிவ் அவங்களுக்கு, மாமா முறைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வேற வழி இல்லாமல் அவங்களுக்காக இந்த ஒரு படம் தான் நடிப்பேன், இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அவங்க சொன்னபடியே அந்த ஒரே ஒரு படம் தான் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் வேற படமே நடிக்கல. அவங்க தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகை அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. அதுல வந்து அவங்க வந்து கமல் சார் முன்னாடி டான்ஸ் ஆடுறதுக்கு பயந்துருக்காங்க. ஏன்னா கமல் சார் வந்து ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்சர். பரதநாட்டியம் மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இன்னும் பல சம்பிரதாயங்கள் தெரியும். கதகளி, குச்சிப்புடி மாதிரி நிறைய சம்பிரதாயங்கள், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மாஸ்டரை வச்சு அவர் கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து ஷைலஜாக்கு தெரியும். அதனால அவர் முன்னாடி அவங்க டான்ஸ் ஆட பயந்தாங்க. அப்புறம் அவர் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு சீனு, அப்ப நான் இதை பண்ண முடியாது, நான் எப்படி கமல் சார் வந்து எனக்கு ஹீரோ, நான் அவர் அவமானப்படுத்துற மாதிரி நடிக்க மாட்டேன்னு முடியாதுன்ட்டாங்க. அப்ப கமல் சார் தான் சொல்லியிருக்காரு, நீ வந்து கமலஹாசனை அவமானப்படுத்தல, அந்த கேரக்டர் பாலு அப்படிங்கிற அந்த கேரக்டர், ஏன்னா அவர் ஒண்ணு விமர்சனம் பண்ணிட்டாரு, அப்போ உனக்கு கோபம் வருது. இது வந்து இயல்பா ஒருத்தர் வந்து நம்மளை விமர்சனம் பண்ணும் பொழுது அந்த மாதிரி நடக்கிறது இயல்பு தான். சில பேர் விமர்சனத்தை எடுத்துப்பாங்க, சில பேர் கோவப்படுவாங்க. இது அந்த மாதிரி கேரக்டர் தான். இது வந்து நீ நிஜமா பண்ணல, இது சினிமா தான் சொல்லி புரிய வச்சு அந்த காட்சியில நடிக்க வச்சாராம். அதை வந்து ஒரு பேட்டியில வந்து எஸ்பி சைலஜா சொல்லியிருக்காங்க. ஒரு படம் நடிச்சாலும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அருமையான படமா நடிச்சிட்டாங்க. எந்த காலத்துக்கும் சினிமா இருக்கிற வரை அந்த படம் வந்து அந்த படத்துல நடித்த எல்லாருடைய பெயரையும் சொல்லும். குறிப்பா உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு சலங்கை ஒலி அப்படின்ன உடனே கூஸ் பம்ப்ஸ், ஒரு திமிரு வர்றது என்னன்னா அந்த பஞ்சபூதங்களும் அப்படின்னு அந்த அவர் டான்ஸ் ஆடி காமிக்கிறது. செருப்பு ஒரு உதறு வருவாரு, உதறிட்டு வரிசையை ஒவ்வொன்றா ஆடி காமிச்சு கடைசியா அந்த காஃபியை ஒரு இதுல வச்சு எடுத்துட்டு வருவாங்க, பிளேட்ல வச்சு அதை உதஞ்சு டம்ளர்லாம் கீழே விழுந்து ஒரு ஆட்டிடுவாரு மனுஷன். அது எத்தனை முறை ரீரிலீஸ் பண்ணாலும் அந்த படம் வந்து பெரிய அளவு ஹிட் ஆகிட்டே இருக்கும். ரீரிலீஸ்லேயே அந்த படம் குறைஞ்சது 25 நாளாவது ஓடும். நான் சொல்றது வந்து 90, 95 அந்த மாதிரி காலகட்டத்தில் ரீரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப ரிலீஸ் பண்ணாலும் 25 நாள் 30 நாள் ஓடும். அந்த மாதிரி படம் சலங்கை ஒலி. லிடியன் நாதஸ்வரம், சின்ன வயசுலயே அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு. சமீபத்தில் கூட பார்ரோஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய பட்ஜெட் உள்ள 100 கோடிக்கு மேல பட்ஜெட் உள்ள மலையாள படம், மோகன்லால் படத்துக்கு வந்து அவர் மியூசிக் டைரக்டர் இருந்தார். அந்த படம் தோல்வி அடைந்ததுங்கிறது வேற விஷயம். பட் அவர் திறமையான ஒரு கம்போசர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அவர் வந்து சிம்பனி பண்ண போறேன் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காரு. 2026 என்னுடைய சிம்பனி வரும்னு. அந்த விவகாரத்துல இளையராஜா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது லிடியன் நாதஸ்வரம் சிம்பனி கம்போஸ் பண்ணதாக ஒரு டியூனை என்னிடம் போட்டு காண்பித்தார். இது சிம்பனி இல்லை, சினிமா பாடல் போல உள்ளது. சிம்பனினா என்னன்னு தெரிஞ்சுட்டு கம்போஸ் பண்ணுன்னு கூறினேன். லிடியன் என்னுடைய ஒப்புதல் அங்கீகாரத்துக்காக வந்தார். என்னை யாரும் முன்மாதிரியாக எடுத்து நடக்க வேண்டாம். லிடியன் நாதஸ்வரத்தை சிம்பனி எழுத சொன்னதாக சமூக வலைத்தளங்களில் பரவிய நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜா விளக்கம். அதாவது என்னை யாரும் ரோல் மாடல் எடுக்க வேண்டாம், நான் கஷ்டப்பட்டு என்னுடைய காலிலேயே வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அவர் பண்ணது வந்து சினிமா பாடல் மாதிரி இருந்தது. அதாவது சிம்பனிங்கிறது என்னன்னா 100% வெஸ்டர்ன் கிளாசிக்கா இருக்கணும். அது வந்து தமிழ்ங்கிறத விட இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அதுல இருக்கக்கூடாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் கிளாசிக்கல், பியூர் வெஸ்டர்ன் கிளாசிக்கலா இருந்தாதான் அது சிம்பனியா ஒத்துப்பாங்க. அதை தான் ராஜா சார் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு நீ பண்ணு, நீ வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய அட்வைஸ்.